தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை அளிக்க உதவும் GSAT-31 செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தகவல் மற்றும் தொலைத்தொடர்புக்காக கடந்த 2007ஆம் ஆண்டு விண்ணில் நிலைநிறுத்திய INSAT-4 அதற்கு மாற்றாக GSAT-31 என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் ஏவியது. இதற்காக தென் அமெரிக்காவில் உள்ள பிரெஞ்சு கயானாவின் கோரு ஏவுதளத்திலிருந்து கனரக ஏரியன் 5 மூலம் அதிகாலை 2:31 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. Allumage des deux AP, décollage Ariane VA247. GSAT-உடன் சேர்ந்த சவுதி அரேபியாவின் தகவல் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான ஹெல்லாஸ் SAT-4ம் விண்ணில் ஏவப்பட்டது. 27வது நிமிடத்தில் ஹெல்லாஸ் SAT-4 விண்ணில் நிலைநிறுத்தப்பட 42வது நிமிடத்தில் GSAT-31 விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. நிலைநிறுத்தப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து கர்நாடக மாநிலம் ஹாசனில் உள்ள தரை கட்டுப்பாட்டு அறை மூலம் GSAT-31 செயற்கைக்கோளை கட்டுப்படுத்தும் பணிகளை விஞ்ஞானிகள் தொடங்கினர். அந்த செயற்கைக்கோளின் 2 சூரிய ஒளி மின் தகடுகளையும் விரித்துள்ள விஞ்ஞானிகள் செயற்கைக்கோளுக்கான மின் உற்பத்தியை தூண்டிவிட்டனர். Séparation GSAT-31. And there you have that final good news. செயற்கைக்கோள் சீராக இயங்குவதாக பிரெஞ்சு கயானாவுக்கு சென்றிருந்த சதீஷ் தவான் விண்வெளி மைய இயக்குநர் பாண்டியன் தெரிவித்தார். படிப்படியாக உயரத்தை அதிகரித்து பூமியின் நிலநடுக்கோட்டிலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் GSAT-31 நிலைநிறுத்தப்படும் என்று அவர் கூறினார். 3 டிகிரி சாய் கோணத்தில் நீள்வட்ட பாதையில் GSAT-31 சுற்றி வரும் என்றும் பூமியை நெருங்கி வரும்போது அது நிலநடுக்கோட்டிலிருந்து 260 கிலோமீட்டர் தூரத்திலும் விலகிச் செல்லும் போது அதிகபட்சம் 36,000 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கும் என அவர் தெரிவித்தார். GSAT-31 போன்ற எடை அதிகமான செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ உதவும் GSLV Mk3 ரக ராக்கெட் சந்திராயன்-2 செயற்கைக்கோளை ஏவும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் வேறு ராக்கெட்கள் கைவசம் இல்லாததாலும் பிரெஞ்சு கயானாவுக்கு கொண்டு சென்று ஏவியதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். இந்தியா விண்ணில் நிலைநிறுத்தியுள்ள 40வது செயற்கைக்கோளான GSAT-31 2536 கிலோ எடை கொண்டது. அடுத்த 15 ஆண்டுகள் வரை பயன்படுத்த உதவும் இந்த செயற்கைக்கோளில் 2 Q பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள் உள்ளன. இதன் மூலம் நாட்டின் எந்த பகுதிக்கும் துல்லியமாக தொலைத்தொடர்பு சேவை அளிக்க முடியும். அத்துடன் அரபிக்கடல், வங்கக்கடல், இந்திய பெருங்கடல் என நாட்டின் 3 கடல் பரப்பின் எந்த இடத்திலிருந்தும் தொலைத்தொடர்பு சேவை பெற இந்த செயற்கைக்கோள் வழிவகுக்கும். இதன் மூலம் உள்நாட்டு நிலப்பரப்பு, தீவுகள் மட்டுமின்றி இந்திய கடல் எல்லை வரை தொலைத்தொடர்பு வசதி உறுதிப்படுத்தப்படும். இது மட்டுமின்றி ATM சேவை, பங்கு வர்த்தக சேவை, துல்லிய தொலைக்காட்சி ஒளிபரப்பு, டிஜிட்டல் முறை செய்தி சேகரிப்பு, DTH சேவைகள், செல்போன் சேவை ஆகியவற்றுக்கு GSAT-31 உதவி செய்யும். பெருகி வரும் தொலைபேசி சேவையை கருத்தில் கொண்டு ஒரே நேரத்தில் பல கோடி பேர் தொடர்பு கொண்டாலும் சேவை வசதி சிரமமின்றி கிடைக்க உதவும் வகையில் GSAT-31 நவீன வசதி செய்யப்பட்டுள்ளது. மின்னணு ஆளுமை திட்டங்கள் மற்றும் புவி கண்காணிப்புக்கும் GSAT-31 கை கொடுக்கும்.